ஸோ நம்மளுடைய சாய் கேட்ரிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பன் திருப்பதியில் இருக்கக்கூடிய சுபிக்ஷா மஹாலில் பிரியதர்ஷன் அண்ட் பிரித்திகா அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்காக ஸோ டின்னரில் எப்படியெல்லாம் இருந்துச்சு, என்னென்ன மெனு எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய வெட்டிங்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சினுடைய காம்போ எப்படி இருக்குது அப்படின்றது தான் அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்பயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்டோட தான், ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைனாப்பிள் கேசரி இருக்குது, வடை இருக்குது. ஸோ அதே போல் மெயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொங்கல், இட்லி அண்ட் ஊத்தாப்பம் இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக தேங்காய் சட்னி, மல்லி சட்னி அண்ட் பார்த்திங்கன்னா வந்து தக்காளி சட்னி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான பூரிக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு மசால். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொல்கிறத விட நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்திருக்கவங்க சொல்கிறது தான் நம்மளுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்திருக்கவரை நம்ம மீட் பண்ணலாம். ஹாய், உங்கள் நேம்ஸ்? என் பேர் வந்து சல்மான். வந்து நான் டெல்லி. ஸோ இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் வந்த மாப்பிள்ளை வந்து மேக்கப் காண்டி வந்துட்டேன். பட் நான் வந்து பார்த்தேன் நேற்று நைட்டு வந்து சூப்பராக இருக்க சாப்பாடு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் தோசை, இட்லி வந்து ப்ளஸ் வந்து இது பொங்கல் எல்லாம் வந்து நல்லா இருக்குது, எல்லாம் டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதிரி சாப்பாடு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு. ரொம்ப லைக் திஸ்? ஐ லைக் இட். ரொம்ப ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
நம்மளுடைய சாய் கேட்ரிங் சர்வீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பன் திருப்பதி அங்கே வந்து சுபிக்ஷம் மஹாலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய பாட்டி மாப்பிள்ளையோட பாட்டி. ஸோ பாட்டிமாவை நம்ம மீட் பண்ணலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரத்னம். உங்களுக்கு சொந்த ஊர் இது? சொந்த ஊர் நாங்கள் மதுரை தான். மதுரை தான். இப்போ எங்கே இருக்கீங்க? மதுரை தான். ஓகே. ஸோ பேரனோட கல்யாணம் என்ன தான் வந்துட்டு அந்த மாதிரி இருந்தாலும் அடுத்து பேரனுக்குன்றப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பேரன் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது எப்படி இருந்துச்சு? சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? கேசரி டிஃபனு எல்லா ஐட்டங்களும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே. எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நைட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக நடக்குது. எந்த குறையும் இல்லை. குறைவு நிறைவாக நடக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே நல்லா டிஃபன் பிடிச்சிருந்துச்சு. எல்லா டிஃபன் பிடிச்சிருந்துச்சு. நைட் டிஃபனும் கால் டிஃபனும் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நல்லபடியாக இருக்காங்க சார். சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சந்திரா கெஜலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து அக்குபஞ்சர் டாக்டர். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? பாலவாக்கம். உங்கள் பேரும்? மேரி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேருந்து வரீங்க? திருச்சி. ஓகே. ஸோ மெயின் மெட்ரோ சிட்டிஸ்லேருந்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களையும் கேட்டலாம். ஸோ எப்படி இருந்துச்சு? ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு வென் கம்பேர் டு சென்னை? ஸோ அங்கே இருக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? நார்மலாக வந்து பரிமாறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஹரிபரி அப்படியே வச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. இது பொறுமையாக ஒன்று ஒன்றா சாப்பிட பரிமாறினது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நைட் டிஃபனும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி அந்த ஃபுட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பூரி மசாலா. அந்த ரெட் சட்னி இருந்ததுல நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அங்கே 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மணிமேகலை. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் ராயபுரத்தில் ஒர்க் பண்ணுறேன். சென்னை ராயபுரம். ஆனால் என்னென்னா ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்கும். அளவாக குழந்தை அம்சம் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. எந்த பந்தியில் எந்த குறையும் இல்லை. நிறைவாக நடந்துச்சு. ஓகே. அது வேஸ்ட் பண்ண பார்க்கும்போது ஏன்னா ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் எவ்வளோ குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு இந்த ஃபுட்டோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். எங்ககிட்ட நிறைய புவர் சில்ட்ரன் குழந்தைங்கலாம் வராங்கனால எங்களுக்கு அதோடைய அருமை தெரியறதுனால இது கரெக்டாக இருந்தது. எண்ணெய் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எண்ணெய் வந்து கரெக்டாக நாங்கள் நிறைய ஹோட்டல்லாம் கல்யாண வீட்டிலலாம் பார்த்துருக்கோம். அந்த கையிலலாம் வந்து எண்ணெய் ஒட்டும் பிசுப்பு இருக்கும். அந்த கண்ட எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்ல ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆரோக்கியமாக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு அந்த நேற்று வச்சு அந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிச்சது. நான் 2 டைம்ஸ் அதை வாங்கி சாப்பிட்டேன். அதை கேட்டால் திருப்பியும் தராங்க. அவ்வளோதான் அளவு சொல்லலை. யார் எது கேட்டாலும் யார் எவ்வளோ கேட்டாலும் தராங்க. அது ஒன்று இல்லை அவ்வளோதான்ற மாதிரி வைக்கல. அந்த அளவு பரிமாறுற முறை, அந்த டேஸ்ட்டு, அந்த ஃபுட்டோட ஆயில் தன்மை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. நான் ரொம்ப நான் ரசித்து சாப்பிட்டேன் எல்லாமே. சட்னியெல்லாம் அந்த ஒரு இட்லி வச்சா கூட அந்த 3 சட்னி வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்காய் சட்னி பிடிக்கிறவங்க தேங்காய் சட்னி சாப்பிடுவாங்க. கார சட்னி பிடிக்கிறவங்க புதினா சட்னி. அந்த காலிஃப்ளவர் தான் எனக்கு டவுட்டாக இருந்தது. அந்த காலிஃப்ளவர் நேற்று காலிஃப்ளவர் அதை நாங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் சிஸ்டர்ஸ் தானே. இதுக்கு எது எக்ஸ்ட்ரா அந்த காலிஃப்ளவர் இருந்ததுன்னு தெரியல. அந்த ஒன்று மட்டும் தான். அதாவது நான்வெஜ் பிரியர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணி சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த சிக்கன் 65 இருக்கும். அதே போல் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு காம்போவாக கொடுக்கும்போது வந்துட்டு பிரியாணிக்கு அந்த அது எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் கிளாரிஃபையாக இல்லை. கேளுங்க நாங்கள் இவங்க நான் சொல்ல இல்லை எதை போய் என்ன கேட்கறதுன்ற மாதிரி இப்போ ஓகே. அது நல்லா தான் இருந்தது. கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லா ஃபுட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பிட்றவங்க என்ன விரும்பி கேட்குறீங்களோ அதை எல்லாரும் சர்வ் பண்ணாங்க. வந்து பக்கத்தில் 2 வீட்டில் பரிமாற மாதிரி என்ன வேணும் கேட்டு பரிமாறினாங்க. நான் போடியிலேருந்து வரேன். நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தம்பி ஒய்ஃபுக அண்ணன் பொண்ணுகளும் என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம். சூப்பர். மாப்பிள்ளைக்கு சின்ன அத்தைய முறை பாட்டி. ஓகே. ஸோ அத்தை முறை வேணும், ஆனால் முறை இருந்தால் பாட்டியில். ஓகே, சூப்பர். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் சந்திச்சதில்.
கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் மதுரை பார்த்திபன். மதுரை பார்த்திபன். ஆமா. ஓகே, பார்த்திபன்னாலே ஒரு கம்பீரம் இருக்கும். ஓகே, எப்படி பார்த்திபன் கனவு. ஓ, பார்த்திபன் கனவு. மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனனுக்குள்ள ஒரு பேர். ஆமாம், காண்டிபன் பார்த்திபன்ற ஒரு பேர் இருக்கும். இந்த நம்ம எந்த ஏரியாலேருந்து வரீங்க? ஆழ்வார்புரங்கய்யா, அழகு இறந்து வரல அந்த ஏரியாங்கய்யா. ஓகே ஓகே ஓகே. நல்லா நம்ம சாயா கேண்டரிங் அளவுமலை வளர்ந்த மாதிரி வளரணும். நல்லா இருக்கு, ரொம்ப எந்த குறையும் இல்லை, நல்ல திருப்தியாக இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளர்க, ஏடி ஓடி வாழ்க. நன்றிங்க.
சாய் கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து உங்கள் பேர் சொல்லுங்கடா. என் பேர் மகேஷ்ண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்கள் பேர்? என் பேர் வாசுகி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் வாடிப்பட்டி ஏரியாண்ணா. வாடிப்பட்டிலேருந்து. ஓகே, ஸோ பொண்ணு சைடா மாப்பிள்ளை சைடா? பொண்ணு சைடு. பொண்ணு சைடு. ஓகே, சூப்பர் சார். சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடுலாம் எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இளநீர் பாயாசம் நல்லா இருந்துச்சு. சாம்பார் ஓகே. சாம்பார் ஓகே. மோர் நல்லா இருந்துச்சு. உங்களோட ஃபேவரட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரெட் அல்வா சாப்பிட்டேன். அது பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சாப்பாடு நல்லா தான் இருக்கும்ட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் எல்லாம் பிரியாணி வேறு லெவல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக இளநீர் பாயாசம் நல்லா இருந்துச்சு. மற்ற ஐட்டமும் நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சது இளநீர் பாயாசமும் அந்த பிரெட் அல்வா ரொம்ப. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. வணக்கம் சார், நாங்கள் சாய் கேட்டரிங் சர்வீஸில் இருந்தோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ் கண்ணன் சார். எங்கேருந்து வர்றீங்க? நான் புதூர்லேருந்து வரேன். புதூர்லேருந்து வரீங்க. ஓகே, இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்காக சாய் கேட்டரிங்கில் இருந்தால் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சு? எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? என்ன மாதிரி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சது வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருந்துச்சு. குருமா நல்லா இருந்துச்சு. ரசம் தக்காளி ரசமா தக்காளி ரசம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜீரதண்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சேனக்கிழங்கு பொரியல், சேனக்கிழங்கு பொரியல் இருந்துச்சு. பச்சடி இது வச்சிங்களா கூட்டு, அதுவும் நல்லா இருந்துச்சு. மலபார் அவியல். மலபார் அவியல். இளநீ பாயாசம் அது ஒரு 3 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஓவரால் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே திருப்தி. எல்லாமே எதுவுமே குறை இல்லை. அதாவது சாம்பார், ரசம்,
மோர் வாங்கி சாப்பிட்லான்னு வெஜிடபிள் பிரியாணி மோரை தவிர இதெல்லாம் சாப்பிட்டேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாய் கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழகர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பன் திருப்பதியில் சுபிக்ஷ மஹாலில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ கப்பல்ஸை நம்ம மீட் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் யோகேஷ். உங்கள் பேர்? மதுமிதா. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒர்க்கிங் ஐடியில் கோயம்புத்தூர். ஆமாம். ஓகே, ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்கெலாம்? ஃபைன். ஓகே, ஸோ ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ கொங்கு நாட்டிலேருந்து வந்து இங்கே மதுரைக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது ஃபுட்டெல்லாம்? ஃபுட்டு நல்லா இருக்குது. நேற்று டின்னர்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டுடே லன்ச் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரட் ஸ்வீட் நேற்று ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்டே அந்த 2 தடவை வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே லைக் டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு கேரட் அல்வா பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆக்சுவலி எனக்கும் கேரட் அல்வா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஜிகர்தண்டாவும் இருந்துச்சு. மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லன்ச் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஓவரால் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு? ஆமாம், சர்வீஸும் பல கேட்டு சர்வ் பண்ணது பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா கவனிக்காமல் விட்டுருவாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்க கேட்டு என்ன வேணும் எது வேணும்னு கேட்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துருந்துருப்பீங்க. நம்மளுடைய சாய் கேட்டரிங்கில் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஸ்டமர் கேட்ட மெனூஸை எப்படி நம்மளுடைய ஸ்டைலுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.